அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் பாவகாதிபதி 2ஆம் பாவத்திலே தனஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்த வழிகளில் பணம் வருமானம் வரும். லக்னத்துக்கு அடுத்த இடம் 2, அதுக்கு அடுத்து 3ஆம் இடம். அந்த 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு எந்தெந்த வழிகளில் வருமானம் வரும். வருமானம் எந்தெந்த வழிகளில் வரும் என்பதை விட முதல்ல அந்த ஜாதகர் வருமானம் சம்பாதிப்பதில் பணம் சம்பாதித்தல் மிக 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 முயற்சி உடையவராக இருப்பார். அதிகபட்ச முயற்சி, உச்சபட்ச முயற்சி. பணம் 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 சம்பாதிக்கணும் என்கிற கடும் முயற்சிக்கு இருப்பார். ஏன்னா அது 3ஆம் அதிபதிங்கிறவர் முதல்ல முயற்சி பிடிக்கிறவர். ஒரு ஜாதகர் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறார் என்பது அந்த 3ஆம் இடம் 3ஆம் அதிபதி பொறுத்தா ஒரு ஜாதகருடைய முயற்சியை நாம் அளவீடுகளை நாம் தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட 3ஆவது 2ல இருக்கிற போது தனஸ்தானத்தில் இருக்கிற போது தனத்தை சம்பாதிக்க வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும். இதனுடைய ஒரே குறிக்கோள், ஒரே முயற்சியோடு இருப்பார். சரி, எந்த வழிகளில் துறைகளில் அவருக்கு வருமானம் வரும்? முதல்ல தகவல் தொழில்நுட்பம், அது ஐடி உட்பட எந்த போனு கீழு இந்த பத்திரிக்கை எதுவா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, தகவல் தொடர்பு, தகவல் தொழில்நுட்பனால அந்த தகவல் தொடர்புல தான் அவை அந்த ஜாதகத்திற்கு அமைப்பின்படி எந்த கல்வி படிச்சிருக்கார். தகவல் தொழில்நுட்பத்துறை, தகவல் தொடர்புல பல 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 வகையான படிப்புகள் இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வகையான படிப்பு பிடிக்கும், படிப்பு அமைந்திருக்கும் அந்த ஜாதகப்படி. அப்ப அந்த எந்த துறைகளில் படித்திருக்கிற அந்த துறையில் தகவல் தொழில்நுட்ப துறையில் தகவல் தொடர்பில் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார். அது மட்டுமல்ல, தகவல் தொடர்பு தபால் ஆபீஸ் உட்பட எல்லாமே போனு எல்லாம், தொலைக்காட்சி பத்திரிக்கை எல்லாம் இதுக்குள்ளதான் வரும். இந்த படிச்சுட்டு இன்னைக்கு பெரும்பாலும் படிச்சவங்க எல்லாம் பூரா ஐடி துறை. ஆனா அதுல பல வகையான தகவல் தொடர்புகள் இருக்குது. அதுல வரும். அதே நேரத்துல ஒப்பந்த துறைகள்ல அவங்களுக்கு வருமானம். ஒப்பந்தம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒன்றும் ஒரு பொருளை வாங்குவதோ விற்பதோ அது சம்பந்தமான ஒப்பந்தம். ஒரு இடம் வாங்குற, விற்கிறோம், வீட்டுக்கு ஒரு டைம் போடுறோம், 1 வருஷம் 5 வருஷம், ஒரு கடைக்கு ஒரு ஒப்பந்தம் போடுற, இத்தனை வருஷத்துக்கு இருக்கிற இந்த வாடகைன்ற ஒப்பந்தம். எந்த ஒண்ணு, ஒரு அடமானம் வாங்குறோம், அடமான பத்திரம் போடுறோம், ஒரு பேங்க்ல கடன் வாங்குறோம், அடமானம் வாங்குறோம், அதன் சம்பந்தமான நம்ம அந்த பத்திர ஆபீஸ் சொல்ற அந்த அங்க போய் நம்ம அந்த ஒப்பந்தம் போடுறோம். அந்த ஒப்பந்தத்தை பணியாற்றுகிறார்களோ, அந்த ஒப்பந்தத்தை தயாரித்து, ஒப்பந்த பத்திரத்தை தயாரித்து அதை நமக்கு வழங்குகிறார்கள். அப்படிப்பட்ட ஒப்பந்த துறைகளில் அவர்களுடைய வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அவருடைய கல்வியினுடைய அமைப்பிற்கு இருக்கு. அதே மாதிரி கமிஷன் தொழில், தரகு தொழில், புரோக்கர்ன்னு சொல்லுவோம். இடம் வாங்க விற்கிறது, இந்த இடத்துல இங்க இடம் இருக்குது, இந்த விலைக்கு இருக்குதுன்னு ஒருத்தர் கூட்டிட்டு போய் காமிக்கிறது, அந்த இடத்துக்காரர் வாங்குறது, அது இடத்தை விற்பவர்கள் ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, வாங்குறவங்க ஒரு கமிஷன், ஒரு வருமானம் வருது. ஒரு பொருள், ஒரு தொழில், எந்த தொழில் அது, அந்த தொழிலுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருள் செகண்ட்ஸ் சொல்ற அந்த பொருள் வாங்க ஒரு இன்னைக்கு சிட்டிக்குள்ளேயே நீங்க ஒரு லேப்டாப், ஒரு செகண்ட்ஸ் பழைய லேப்டாப் வாங்கணும். அந்த லேப்டாப் எங்க இருக்குதுன்னு சொல்ற கொடுத்துருப்பார். அப்புறம் அது விற்கிற இடத்த காட்டுவார். விற்கிறவங்க ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, வாங்குறவங்க ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. இப்படி எந்த பொருள், எந்த தொழிலுக்கு எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அந்த பொருள் இங்க இருக்குது, வேணுங்கிறவங்களுக்கு இங்க இருக்குது, வாங்குறவங்களுக்கு இதை இங்க வாங்குறாரு. இப்படி எல்லா துறைகளிலேயும் இப்படி அந்த கமிஷன் வியாபாரம் இருக்கு. அப்படிப்பட்ட கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு இந்த 3ஆம் இடம் 2ஆம் இடத்துல இருக்கிற போது, 3ஆம் அதிபதி 2ல இருக்கிற போது அந்த தனம் பண வருவாய் இந்த 3க்குரிய கமிஷன் தொழில் மூலமாகவும் வரும். பக்கத்தூருக்கு போய் வேலை பார்க்கறவங்க, போக்குவரத்து துறையில வேலை பார்க்கறவங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் 3ஆம் அதிபதி 2ல இருந்தால் தகவல் தொழில்நுட்பம், கமிஷனு, ஒப்பந்த துறைகள், போக்குவரத்து துறை, இந்த மாதிரி அமைப்புகளில் எல்லாம் கல்வி தகுதிக்கு ஏற்ப, கல்வி இல்லைன்னாலும் இப்ப படிச்சவங்க அந்த படிச்ச துறையில் வேலை பார்ப்பாங்க. படிப்பு இல்லைன்னாலும் ஒரு இடம் புரோக்கர் பண்றப்போ ஒரு பொருள் இங்க இருக்குது, அங்க இருக்குது சொல்றது, ஒரு வீடு, இந்த இடத்த வீடு வேணுமா, எந்த மாதிரி வீடு வேணும் காட்டுறது, அது குடியிருக்கிறவங்க ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, வீட்டுக்காரர் ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு கடை வேணுமா, அதை காட்டுறது, கடை இங்க இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களும் படிப்பு வேண்டியதில்லை. படிக்காதவர்களும் இந்த 3ஆம் அதிபதி 2ல இருப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம், படிப்பவர்களும் சம்பாதிக்கலாம். ஆனா இந்த 3ஆம் அதிபதி 2ல இருக்கிற போது வருமானம் வருகிறது, இதன் மூலமாக மட்டும் தான் வருமா என்றால் அப்படி அல்ல. 3ஆம் அதிபதி 2ல் இருக்கிறார், அதன் மூலம் வருமானம். 2ஆம் அதிபதி ஒரு இடத்துல இருப்பார்ல, ஏதோ ஒரு இடத்துல
2ஆம் இடத்துலயே இருக்கலாம், அல்லது 3 அவர் 3 இருக்கலாம், அது பரிவர்த்தனை ஆயிரும். 4, 5 எத்தனை ஏதோ இடத்துல 9, 7, 10, 11 எங்கேயாவது இருக்கு, லக்னத்துல கூட இருக்கலாம். அப்போ தனஸ்தானத்துல 3ஆம் அதிபதி இருந்தா 3ஆம் அதிபதியினுடைய தன்மைகளின் மூலமாக ஒரு மனிதனுக்கு வருமானம், ஆன பெண்ண வருமானம் வருகிறது என்றால், தனஸ்தானாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் மூலமாக ஒரு வருமானம் வருமானவா? என்ன இது சொல்றீங்க, அதுலயும் வருகிறீங்க, இதுலயும் வருகிறீங்க, எதுலதான் வரும் அப்படின்னா, இதுல மட்டும் இல்ல, 3 2 இருந்தா மட்டும் இல்ல, 2 எங்க இருக்கிற அங்க மட்டும் இல்ல, 10ஆம் அதிபதி மூலமா கூட வருமானம் வரும். எதுலதான் வரும்னு கேக்குறீங்களா? 10ஆம் அதிபதி மூலமா வரும். 10ஆம் அதிபதி நல்லா இருந்து 10ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் மூலமா கூட வருமானம் வரும். கிருகிருன்னு வருது அப்படிங்கிறீங்களா? 3ஆவது தனஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் மூலம் வருமானம் வரும். தனஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த பாவக அமைப்பின் மூலமாக வருமானம் வரும். 10ஆம் அதிபதியின் மூலமாக வருமானம் வரும். அல்லது 10ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து 10ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக வருமானம் வரும். இதில் எந்த அமைப்பு வலுவாக இருக்கிறதோ, ஒரு இன்னும் சொல்ல போனா நல்ல சுப அமைப்பிலே நல்ல சுபத்தன்மையோடு இருக்கிறதோ, வருமானம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வயதில் எந்த தசை வருகிறதோ அந்த தசையின் மூலமாக வருமானம் வரும். அந்த தசையின் மூலமான தொழில், வருமானம், இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற வயசுல அந்த தசை வருது. எந்த தசை வருது? இதுல எது அமைப்பா இருக்கு, வலுவா இருக்கு, எந்த தசை வருது? அந்த தசை தான் எதை கொடுத்தாலும், எந்த பலன்களை கொடுத்தாலும் அந்த தசை தான் தீர்மானிக்கும். அதனால 3ஆவது 2ல் இருந்து அதன் மூலமாக வருமானம் வரலாம். 2ஆம் அதிபதி வேறு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அதன் மூலமாக வருமானம் வரலாம். 10ஆம் அதிபதியின் மூலமாக வருமானம் வரலாம். அல்லது 10ஆம் அதிபதி வலுவாக இருந்து 10ஆம் இடத்திலே ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தின் தொழில் மூலமாக வருமானம் வரலாம். அல்லது 11ஆம் பாவத்தின் மூலமாகவும் பல வகைகளிலும் வருமானம் வரலாம். இது எது என்பதை தனிப்பட்ட அவரவருடைய ஜாதகத்தை வைத்து எந்த அமைப்பு வலுவாக இருக்கிறது, என்ன தசை நடக்கிறது, அந்த தசை இந்த வருமானம் வரும். இப்ப நான் சொல்றது 3ஆம் அதிபதி 2ஆம் இருந்தால் அந்த 3ஆம் பாவத்துடைய தன்மைகள், தகவல் தொழில்நுட்பம், கமிஷனு, ஒப்பந்தத்துறை, போக்குவரத்து, ஒரு பக்கத்தூர் போய் வேலை செய்யறது, பக்கத்தூர் போய் வருமானம் பார்க்கறதுங்கிற மாதிரியும் அமையலாம் அந்த தசை வந்தால். ஆனா இது ஜோதிடத்தில் ஒரு பலன். பணம் வருவதற்கான ஒரு ஜாதகருக்கு, மனிதர்களுக்கு வரக்கூடிய வழிகளில் 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே இருந்தால் 3ஆம் அதிபதியினுடைய தன்மைகளின் மூலமாக அந்த ஜாதகருக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். தனஸ்தானத்துல எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்ப 3ஆம் அதிபதி இருந்தால் 3ஆம் அதிபதியின் தன்மையிலே, 3ஆம் அதிபதியினுடைய காரகத்துவத்தினுடைய வழிகளிலே அந்த ஜாதகருக்கு பணம் வரும் என்று கூறி, அடுத்த காணொளியில் 3ஆம் அதிபதி 3லே இருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.